இந்த செல்ஃபிஷ்ங்கிற வார்த்தை இங்கிலீஷில் ரொம்ப நாள் இருக்குது, சுயநலங்கிற வார்த்தை தமிழில் ரொம்ப நாள் இருக்குது. இதில் அந்த வார்த்தை இப்போ வரல, 20th century வார்த்தை கிடையாது, இது ஆரம்ப காலத்துலேருந்து இருக்குது. அப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 15 குழந்தை இருப்பாங்க. 15 குழந்தை இருந்தாலும் நீ செல்ஃபிஷாக இருக்காதுன்னு சொன்ன அர்த்தம் அது. அதாவது 15 குழந்தை மேலே மட்டும் பாசம் இருந்தால் பத்தாது, நீ பொதுநலமாக இருந்தால் உனக்கு நல்லது, ஊராங்குழந்தைய ஊட்டி வளர்த்தா உன் குழந்தை தானாக வளருன்னு ஒரு சேயிங் தமிழில் இருக்கும். இதெல்லாம் இப்போ இல்லை, நான் சொல்கிறது 1000 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயம். அதில் என்ன இருக்குது, எல்லா வீட்லேயும் 10 குழந்தை 5 குழந்தை 8 குழந்தைன்னு இருக்கும். நான் எப்படி ஊராங்குழந்தை ஊட்டி வளர்க்குறது? ஆனால் நீ 10 குழந்தையோடு நிப்பாட்டாத, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில் வந்து சொசைட்டிக்கும் பண்ணு, மற்ற குழந்தைக்கும் பண்ணு அப்படிங்கிற அர்த்தம் அது. அங்கேயே பொதுநலம் இருந்தால் தான் உடலுக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, சமுதாயத்துக்கு நல்லதுன்னு ஒரு எனர்ஜி, அது எமோஷனல் கோஷன் இருக்குது. இன்னும் யோசிச்சு பாருங்கள், ஒரே ஒரு குழந்தை. ஸோ ஒரு பக்கம் நீங்கள் ஓவரான, ஏன்னா வேறு எங்கே ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, 2 பேரும் பேம்பர் பண்ணுறீங்க, அதில் அந்த குழந்தைங்க பாதி நேரம் சரியாக வளர்றதில்ல, இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, எல்லா குழந்தைங்களையும் காம்படிட்டர் சைடில் கொண்டு போயிடுறீங்க, இது ரெண்டாவது பிரச்சனை. இப்போ நீங்கள் எல்லாரும் சுயநல போக்கில் போகும்போது சமுதாயம் என்ன ஆகிடும், ஒவ்வொருத்தங்களும் அவங்க சுயநலமாக தான் இருப்பான், நம்மளும் சுயநலமாக தான் இருக்கணும், அப்படி போயிடுறான். இதெல்லாம் இண்டிவிஜுவலிஸ்டானது விஷயம். நீங்கள் வந்து நான் எங்கள் காலத்திலே ஒரு 80sலாம் நீங்கள் எங்கள் கிராமத்தில் போய் தடிக்கி விழுந்தீங்கன்னா அவங்களை தூக்கி விடுறதுக்கு 5 பேர் வருவாங்க. சாப்பாடு எந்த வீட்டில் போனாலும் சாப்பாடு போடலாம். இன்னைக்கு அந்த மாதிரியான சிஸ்டம். ஒரு ரீசெண்டாக பெங்களூரில் மெயின் ரோட்டில் ஒருத்தர் கார்டியாக் அரெஸ்ட் வந்து கஷ்டப்படுறாரு, அவங்க மனைவி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. என்டையர் டிரான்ஸ்போர்ட் 10 நிமிஷம் இயங்கிக்கிட்டே இருக்குது நிற்காம. இதுதான் இன்றைக்கி இருக்கிற விஷயம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நான் தான் சொல்கிறேன், இதெல்லாம் மழை வந்தால் சரியான விஷயம். நேச்சுரலாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குழந்தை இருந்தால் குவியும் போது அங்கேருந்து எமோஷன் திரும்பி வரணும்னு வச்சுங்க, உங்களுக்கு நீங்கள் வந்து சஃபர் ஆவீங்க. வேறு எங்கேருந்து வர வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. நீங்கள் எதாவது விதைச்சா தானே வரும்.